மேலும் இது குறித்த கருத்துக்களை பகிர்வதற்காக நம்முடன் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். தற்போது சென்னை கிண்டியில் புதிய அமைச்சர்களின் பதவியேற்பு விழாவானது நிறைவு பெற்றிருக்கிறது. மேலும் இதில் முக்கியமாக பார்த்தோமானால் 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரசும் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பங்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் பல இருந்தும் அவங்க மத்திய அரசில் பலம் பெற வேண்டும் என்பதில் மட்டுமே குறியாக இருந்தார்கள். மாநில அரசை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. இந்திய சூழ்நிலையில் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்ததுனால முதல்ல போய் 5 பேர் அவங்க ஆதரவு கொடுத்த சூழ்நிலையில இந்த அவங்களுக்கு ராஜேஷ்குமாரும் இவர் விஸ்வநாதனும் அமைச்சராக இருக்கிறார்கள். இது இவர்களை பொறுத்தவரையில் ஒரு நல்ல வாய்ப்பாகவே நான் கருதுகிறேன். இயற்கை சூழலும் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் 108 இடங்களே விசில் வெற்றி பெற்ற சூழ்நிலையில் காங்கிரசுக்கு விஸ்வநாதனுக்கும் ராஜேஷ்குமாருக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 5 எம்எல்ஏக்களில் 2 பேருக்கு அவர்கள் வாய்ப்பு கிடைத்தது ஒரு நல்ல வாய்ப்பாகவே கருதப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி மீண்டும் தமிழ் மண்ணில் ஆட்சி அதிகாரத்திற்குள் வந்திருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில் காங்கிரஸ்காரர்களை பொறுத்தவரையில் இதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்ளலாம் என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை. மற்றபடி தாவேக அமைச்சரவையில் அட்டனை பிரிவு சகோதரர்கள் 7-8 பேர் அமைச்சராகிறதும் இன்னும் விசிகாவை சேர்ந்தவர்களும் அமைச்சராகிறது. முதல் தமிழகத்தில் அரசியல் அதிகாரம் என்பது முன்னேறிய வகுப்பினர், அதற்கு பிறகு இடைநிலை ஜாதியினர், அதற்கு அடுத்தபடியாக இந்த சைக்கிள் வில் கம் அரவுண்ட் என்று கூறுவார்கள். பாட்டம் லைனில் இருக்கக்கூடிய அட்டவணை பிரிவு மக்களுக்கு தான் வந்து சேர வேண்டும். அதில் ஒரு போஸ்ட் ஃபார் சேஞ்ச் என்ற அடிப்படையில் 25 விழுக்காடு இருக்கக்கூடிய அட்டவணை பிரிவு மக்களை மதித்து சுமார் 7-8 பேர் இங்கு அமைச்சரவையில் சேரக்கூடிய அளவுக்கு தாவேக அரசு செய்திருப்பது, விஜய் அவர்கள் செய்திருப்பது பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸை பேசும் நம் போன்றவர்கள் இதனை வரவேற்றே ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். உண்மையிலே இது 7-8 அட்டவணை பிரிவு சகோதரர்கள் அமைச்சர்கள் என்பது வரவேற்கத்தக்க ஒன்றாகவே நான் பார்க்கிறேன். அதே வேளையில் இவர்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, இவர்கள் மட்டுமல்ல புதியவர்கள் அனைவரின் செயல்பாடுகள் எப்படி இருப்பது என்பதை ஒரு 7-8 மாதம் பார்த்துதான் நாம் அவர்களை ஜட்ஜ் பண்ண முடியும். வகையில் சில மாவட்டங்களுக்கு பிரதித்துவம் இல்லாமல் இருக்கிறது. குறிப்பாக எங்கள் நெல்லை மாவட்டத்தில் நெல்லை RS முருகன், நாங்குநேரி ரெட்டியார்பட்டி நாராயணன், ராதாபுரத்தில் ஒரு தாவேகாவினர் இருந்தும் அந்த மாவட்டத்திற்கு பிரதித்துவம் இல்லாமல் இருக்கிறது. எனவே ஏரியா வைஸ் பிரதித்துவம் என்பதையும் அரசு கவனத்தில் கொள்ளும் என்று நான் கருதுகிறேன். இதே வேளையில் 25 அதிமுக அதிருப்தியாளர்களுக்கு இடமில்லை என்ற சூழலும் இங்கு உருவாகியிருக்கிறது. காரணம், கவர்னர் அதை ஏற்றுக்கொள்வாரா, உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லும், மக்கள் பார்வையில் அது எப்படி என்றும் ஆதரவு அளிக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் CPM CPI இந்தியன் யூனியன் முஸ்லிம் விடுதலை சிறுத்தைகள் அதை எதிர்ப்பதாலும் இந்த முடிவை தாவேக அரசு எடுத்திருக்கிறதாக பார்க்கிறோம். எது எப்படியோ இந்த அரசின் செயல்பாடுகள் எப்படி இருப்பது என்பதை ஒரு 6-8 மாதம் காலம் பொறுத்திருந்து பார்த்துதான் இந்த அமைச்சர்களின் செயல்பாடுகளை பற்றி நாம் கூற முடியும். இளைஞர்கள் சமூக நீதி பார்வையில் அமைச்சரவை வந்திருப்பதை நாம் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். சார், நீங்கள் குறிப்பிட்டது போலவே அமைச்சரவையை நம்ம உற்று நோக்கும் போது சென்னையை சேர்ந்த 7 MLAக்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். மேலும் 7 பட்டியலின சமூகத்தினரும் இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக உங்க பார்வை என்ன? விஜயோட வியூகங்கள் இது தொடர்பாக என்ன சார்? சென்னையை சேர்ந்த 7 அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பது சென்னை அவர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்ததுனால வெற்றி பெற்ற இடத்தை கன்சாலிடேட் பண்ணுவோம் என்ற அடிப்படையில் அவங்க சென்னையில் 7 பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். ஏற்கனவே நான் பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸை தமிழ் மண்ணில் பேசி வரக்கூடியவன், தாளக்கடப்பாறை தற்காப்பறை தர்மம் என்ற ஐயா வைகுண்டர் வழியில் செயல்படக்கூடியவன் என்ற அடிப்படையில் அவர் அட்டவணை பிரிவினருக்கு 7 பேரை கொடுத்திருக்கதை நாம் மனமாற உளமாற வாழ்த்தி வரவேற்கிறேன். அதே வேளையில் அனைத்து அமைச்சர்களின் செயல்பாடுகளையும் ஒரு 6-8 மாதம் பார்த்துதான் அந்த செயல்பாடு எப்படி என்பதை பற்றி நாம் கூற முடியும். அதற்காக ஒரு 6-8 மாதம் காத்திருந்துதான் இவர்கள் செயல்பாடுகளை பற்றி நாம் கூற முடியும். புதியவர்களை வரவேற்போம். சார், இப்போ VSK IUML போன்ற கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம்பெற அழைப்பு விடுத்துமே அவர்கள் பங்கேற்காதது என்ன காரணம்? அது யார் அமைச்சர், எந்த வகையில் அமைச்சர், எந்த இடத்தில் அமைச்சர் என்பது போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். அதுவும் அவர்கள் கொள்கை அடிப்படையில் அமைச்சர்கள் இடம்பெறுவதாக கூறிவிட்ட சூழ்நிலையில் அடுத்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக்குக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் இடம் இருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். அதில் யார் ஏற்றுக்கொள்வது, எந்த வகையில் ஏற்றுக்கொள்வது என்பதில் அவர்களுக்குள் சில கான்சென்சஸ் பொது கருத்து ஏற்படாமல் இருப்பது இப்பொழுது அமைச்சர்கள் இடம்பெறாதது காரணமாக இருக்கலாம். விரைவில் அவர்களும் இந்தியன் யூனியன் முஸ்லிம்ஸை சேர்ந்தவர்களும் அமைச்சர்கள் இடம்பெறுவார்கள் என்றே கருதுகிறேன்.
சார், இப்போ 23 புதிய அமைச்சர்கள் இன்று பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சூழலில் நிறைய முகங்கள் புது முகங்களாக இருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்குவதில் விஜய்க்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கும்? அது அவருக்கு ஒதுக்கல ஒண்ணும் பெரிய சிக்கல் இல்லை. எல்லாருமே புதியவர்களாக தான் நாட்டுல வருவாங்க. செயல்பாடு எப்படிங்கிறதா நாம பார்க்கணும். ஆகா ஒதுக்குறதுல எல்லாம் ஒண்ணும் பெரிய சிரமங்கள் இருக்கிறாரு. அது திமுக பர்ராக்கிட்டி அவரு யார் எதை சரியா செய்வாங்க, இதனை இவன் முடிக்கும் என்ற அதனை அவன் விடலுங்கிற அடிப்படையில முதல்வர் அதை செய்வாரு நான் கருதுறேன். உங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு நம்ம ஒரு 6 மாதம் பொறுத்திருந்து பார்த்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி நாம் கருத்துக்களை கூறலாம் என்று கருதுகிறேன். இப்பொழுது அவசரப்பட்டு அவர்களை குறை சொல்ல வேண்டியதில்லை. எப்படி செயல்படாது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப அமைச்சரவையில 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் இடம்பெற்று இருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வருகின்ற காலங்கள்ல என்ன மாதிரியான அரசியல் வட்டாரங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்தும்? இது தாவேகா காங்கிரஸ் கூட்டணியை பெரிய அளவில் உறுதிப்படுத்தும். காங்கிரஸ் கூட்டணியை அதிமுகவும் எடப்பாடியும் எதிர்பார்க்கிறாரு. ஒரு நாட்கள் அதை நோக்கி அவரும் நகர்வாரு. இருந்தாலும் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி இந்த அமைச்சரவையில் பங்கீடு என்பதும் உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி என்பதும் மக்களவையில் கூட்டணி என்பதை அவர்கள் ஏற்கனவே முடிவு செய்ததும் அந்த தாவேகா காங்கிரஸ் கூட்டணியை பலப்படுத்தும். சார், ஒரு பக்கம் சி.வி. சண்முகம் தரப்பு விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த நிலையில இனி வரும் காலங்கள்ல அவர்களுக்கு அமைச்சரவை ஒதுக்க வாய்ப்பு இருக்கிறதா? அவர்களுக்கு அமைச்சரவையில் ஒதுக்க வாய்ப்பு இருக்குது என்றால் குறிப்பாக இவ்வளவு இடங்கள் தான் அமைச்சரவை எண்ணிக்கை என்ற அடிப்படையில் அவர்களுக்குள்ள வாய்ப்புகள் குறைந்து விட்டதாகவே கருதுகிறேன். காரணம், அவர்களை பொறுத்தவரையில் 32 பேர் வந்திருப்பார்கள் என்றால் அது ஒரு ஸ்பிளிட் என்ற அடிப்படையில் அது மெர்ஜர் ஆகி அதிமுகவிலே அவர்கள் மெர்ஜர் ஆகி வெளிப்படுத்தலாம். 25 பேர்கள் தான் எனும் போது இது ஆன்டி டிஃபெக்ஷன் டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு உள்ளாகும். சட்டம் தெளிவாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதனை கூட்டணி கட்சியினரும் இவர்களை மந்திரிசபையில் சேர்க்க எதிர்க்கிறார்கள். கவர்னர் எதிர்க்கலாம். இது பிரச்சனை ஏற்படுத்தும், சிக்கலை ஏற்படுத்தும். இப்பொழுதே எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன் அடிப்படையில் அரசு ஸ்டெபிலிட்டி என்ற பிரச்சனை இல்லாத போது இவர்கள் சூப்பர் புளுவஸ் தான். மேலும் இவர்களை சேர்ப்பதனால் தங்களுக்கு சிக்கலும் சிரமமும் வரலாம் என்று தாவேகாவினர் கருதி இருக்கலாம். இணைப்பில் உங்க கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ரவீந்திரன் துரைசாமி.